அப்புறம் நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கலர் கம்மின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டு. உனக்கும் ஃபீலிங் ஐயா? தம்பி, இந்த கலரை போய் கம்மின்னு யாராவது சொல்லுவாங்களா? அது மேக்கப்யா. அப்படியா? நீ கருப்பாகவே இருந்தாலும் உனக்கு ஃப்யூச்சர் இருக்குப்பா, கவலைப்படாத. ஏன்னா ரஜினியே உன்னைய விட பெரிய கருப்பு. அவரை எல்லாரும் சினிமாவுக்கு கொண்டு வரலையா? அப்போ எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சியா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன இழுக்கும் 1000 வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. இவ்வளவு ஏங்க, இப்போ கூட ராகவாளரன் சாரோட படத்துல வருமே, கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறியே ஜோரா கிழிஞ்சி புட்டே நாரா, கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல, நீ கண்ணனோட புள்ள. அடியா தாத்தா குங்கும பூ முட்டைய தின்னு புட்டு கோமா பெத்தாளா, அடி பார்த்தா பார்த்தா பளபளன்னு இருக்கிற வெறும் பாலை ஊத்தி குளிக்க வச்சாளா. இந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் இப்பவும் கலர் கம்மி தான், ஆனா கலர் கம்மியா இருக்கேங்கிற ஒரு உறுத்தல் என் மனசுல இருந்து போயிடுச்சியா. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எதுக்கோ ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுனால எங்கள் அம்மா என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க. உடனே நான் எங்கள் ஆச்சிட்ட போய் என்னை அடிக்காங்கன்னு சொன்னதுனால எங்கள் ஆச்சி சொன்னாங்க, இந்த அம்மா ரொம்ப அடிக்கல, இந்த அம்மா வேண்டாம், இந்த அம்மா போய் சொல்லிட்டு வேற அம்மா வைப்பமா அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்போ நான் பாடினேன் ஐயா, காலையில் தினமும் கண் விழித்தாள் நான் கை தொழும் தேவதை அம்மா, அன்பென்றாளே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விடவான பூமியாவும் சிறியது. இந்த பாடலை அந்த காலத்திலேயே பாட வச்சது இனி சினிமா தானையா. அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்போ ஒய்யாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் சண்டையை நிறுத்துறதுக்காக நடுவில் எனக்கு ஒரு குட்டி சேரை போட்டுட்டு, ஏன் சண்டை போடுறீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பேன். அதுல இருந்து பிள்ளை என்ன கேட்போன்னு பயந்தே அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறது இல்லையா.